திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளான நிலையில் பள்ளியை சூறையாடிய நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவியின் பாட்டி உட்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மணப்பாறைப்பட்டியில் ஒரு தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது மாணவியிடம் கடந்த பிப்ரவரி மாதம் பள்ளியின் தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வசந்தகுமாரை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். அப்போது பள்ளி நிர்வாகிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளி முன்பு போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் திடீரென்று பள்ளிக்குள் நுழைந்து சூறையாடினர். இது சம்பந்தமாக பள்ளியின் துணை முதல்வர் நாகராஜன் கொடுத்த புகாரின் பேரில் மாணவியின் பாட்டி பாக்கியலட்சுமி உள்ளிட்ட 16 பேர் மீது மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து காவலாளி நைனாமுத்துவை தாக்கியது, வகுப்பறைகள் மற்றும் ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தியது என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 8.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவியிடம் பள்ளியின் தாளாளரின் கணவர் பாலியல் சீண்டல் செய்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான போலீசாரின் நடவடிக்கை அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.